உலகமே வியந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பான ஆட்சியை சிறப்பாக நடத்தி வருகிறார் என பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் ஆர். காந்தி சிறப்புரை ஆற்றினார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மத்திய ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தக்கோலம் கூட்ரோட்டில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு நெமிலி மத்திய ஒன்றிய செயலாளர் SGC பெருமாள் தலைமை தாங்கினார். மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தரம்மாள் பெருமாள், ஒன்றிய அவைத் தலைவர் நரசிம்மன், ஒன்றிய துணை செயலாளர்கள் சீனிவாசன், சாவித்திரி சுந்தரவடிவேல், மாவட்ட பிரதிநிதிகள் சண்முகம், தனசேகரன், தசரதன் ஆகியோர் முன்னிலை வகித்தார். ஒன்றிய துணை செயலாளர் ஜானகிராமன், ஒன்றிய பொருளாளர் ரமேஷ் ஆகியோர் வரவேற்றனர். சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான ஆர். காந்தி, தலைமை கழக பேச்சாளர் நெல்லிக்குப்பம் ஆர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதில் அமைச்சர் காந்தி பேசுகையில், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் மகளிர் இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை, மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காப்போம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளார். மேலும் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளையும் மற்றும் அளிக்காத வாக்குறுதிகளையும் தற்போது செயல்படுத்தி உள்ளார். உலகமே வியந்து பாராட்டும் அளவிற்கு ஆட்சியை சிறப்பாக நடத்தி வருகிறார். இது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இல்லை, இது நமது ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, மக்களின் தேவைகளை அறிந்து செயல்படக்கூடிய ஆட்சி என்றார். மேலும் மகளிர் உரிமைத்துறையில் விடுபட்டவர்களுக்கு ஜூன் மாதம் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். தேர்தலில் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று பேசினார். நெல்லிக்குப்பம் ஆர்த்தி பேசுகையில், சமூக நீதி, சமத்துவம், எல்லோருக்கும் எல்லாம் சமம் என்ற நீதியை கற்றுக் கொடுத்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். கடைக்கோடி மக்களை பற்றி சிந்திக்கும் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சியை நடத்தி வருகிறார். 4 ஆண்டுகளில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் என்று பேசினார். இதில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் MLA, தக்கோலம் பேரூராட்சி செயலாளர் நாகராஜன், மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முரளி, வழக்கறிஞர் பாபு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட பிரதிநிதி சுரேஷ் நன்றி உரையாற்றினார்.